நபி அவர்கள் பள்ளிவாயிலே மிம்பரிலே குத்துபா ஓதிக் கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர் வந்து உட்காருகிறார். உட்கார்ந்த நபித்தோழரை பார்த்து கேட்கிறார்கள், அசல்லைத, தொழுதாயா, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதாயா என்று குத்துபாவை நிப்பாட்டி விட்டு அவருடைய மகிமையை மக்களுக்கு வழங்கப்படுத்துகிற அடிப்படையிலே கேட்கிறார்கள். அவர் இல்லை என்றார்கள். நமக்கு அந்த ஆர்வம் வருகிறதா? நாம் அந்த அளவிற்கு இந்த ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நேரத்தோடு வருகிறோமா என்று பார்த்தால் இல்லை. அப்படி அந்த சஹாபி வந்து உட்காருவது விளங்குது என்றால் அவர்தான் தனியே லேட்டாய் வந்திருக்கிறார், மற்ற எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்? அந்த சஹாபாக்களுக்கு ஜும்மாவுடைய சிறப்புகள் பற்றி தெரியும். நேர காலத்தோடு வந்தா கிடைக்கிற நன்மை என்னென்று தெரியும். இமாம் மிம்பர்ல ஏறுவதற்கு முன்னால் நாம் குத்துபாவுக்கு சமூகம் அளிக்க வேண்டும். அப்பதான் என்னுடைய பெயர் அந்த ஜும்மாவில் கலந்து கொண்டவர் என்று பதியப்படும் என்பது அந்த சஹாபாக்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கான யௌமுல் ஜும்ஆவுடைய நாள் வந்தால் வகஃபத்தில் மலாயிகத்து அலா அப்வாபில் மஸாஜித், பள்ளிவாயிலின் கதவுகளிலே மலக்குமார்கள் நின்று கொண்டு ஒவ்வொருடைய பெயர்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இமாம் மிம்பர்ல ஏறிவிட்டால் பதிவு செய்கிற அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு பிரசங்கத்தை கேட்பதற்காக சமூகம் அளிக்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு என்னுடைய பெயர் பதியப்பட வேண்டும், அந்த நாளில் நான் ஒட்டகத்துடைய நன்மையை பெற வேண்டும், ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கப்பெற வேண்டும், ஆட்டை அறுத்து கொடுத்த நன்மை கிடைக்க வேண்டும், கோழி அறுத்து கொடுத்த நன்மை கிடைக்க வேண்டும். இதுதான் கிடைக்காட்டி ஒரு முட்டையாவது தர்மம் செய்த நன்மை கிடைக்க வேண்டும். இல்லை, நான் ஜும்மாவுக்காவது வந்திருக்கிறேன் என்ற பெயர் பதியப்படுவதற்காவது முயற்சிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அந்த சஹாபாக்களுக்கு